ஹே கைஸ், திஸ் இஸ் வெட்டி பையன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரைக்குடியில் இருக்கோம் கைஸ். காரைக்குடி எதுக்கு வந்திருக்கோம் கேட்டிங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குன்ட்டு. ஸோ வந்துட்டு அதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக மணி வந்து ஒரு 7 o'clock ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருக்கு மக்களே. நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், ஆக்சுவலி இங்கே ஒரு சம்பவம் நடக்குது நமக்கு. என்னென்னா, இந்த பின்னாடி ஒரு இருக்கான் பாருங்க. அதாவது இந்த பையன் என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் இன்னொருத்தர் இருக்கா, 2 பேர் இருக்காங்க. நீங்கள் வீடியோவில் நிறைய பார்த்துருப்பீங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்னா மறந்துட்டாங்க போல. ஃபுல்லாக சரக்கடிக்கிறது, ஜாலி சுற்றுறது, இல்லாத வேலை எல்லாம் பண்ணுறது. சடனாக என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வருங்க, சடனாக அப்படி ஒரு மாலை போடுறாங்க கைஸ். மாலை போட்டு கேட்டால் வந்துட்டு இங்கே பாருங்க, சாங் வேற போட்டுக்கிறாங்க, சாமி கும்பிட்றாங்க. மணி பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. சாங் ப்ளே பண்ணுறாங்க, சாமியை கும்பிட்றாங்க. எப்படிங்க தெரியல கைஸ், எப்படி மாறுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. அதாவது ஒரு கரெக்டான அந்த டெய்லி கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்றாங்க அந்த பக்தன் கூட இந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க கைஸ். இங்கே வரீங்க பாருங்க, பண்ணுறது மட்டும் பாருங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க. சாமிங்க அடிவாங்க. என்ன இருக்கு? உடனே போடு. என்னடா இதெல்லாம் யாரா கத்து கொடுத்தது உங்களுக்கு முதல்ல இதெல்லாம் பண்ண சொல்லி? கேஸ் எல்லாம் ஒரு சிரிப்புக்காக மட்டும்தான் மக்களை நீங்கள் வாட்டிக்கு என்னை வந்து கழிவுகளை ஊற்றுறாதீங்க கமெண்ட்டில். ஓகே, நானும் வந்து பக்தி தான். திடீர்னு மாறுறாங்களா, அவங்களுக்காக தான் நான் அந்த சின்ன கிளிப் ஆட் பண்ணுறேன் கேஸ். பழைய பார்த்துட்டு எல்லாம் கேட்க போகிறாங்க. அவசரமாக கிளம்பி வந்தேன், பஸ்ஸுக்கு டைம் ஆகி போச்சுன்னு சொல்லி. நேற்று நைட்டு சாப்பிடவும் இல்லை, சரியான வயிறு வலி. பசியில் வந்து வயிறு வலிக்க ஆரம்பிச்சு. சரி, இங்கே வந்ததுக்கப்புறமா சாப்பிடாத வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு நானும் சொல்லி பார்த்துருக்கேன். கேட்கவே மாட்டேன். கிட்டத்தட்ட 5 மணிலேருந்து கதறிட்டு கிடையாது, கொஞ்சம் விட வாங்கி கொடுக்குறாங்க எதுவுமே பண்ண மாட்டேறாங்க எனக்கு. ஸோ அதனால் என்ன பண்ண எனக்கே தெரியல. எதுவும் கிளப்பிட்டு இருக்கேன். அப்படி இப்படின்னு இப்போ கிளம்பிட்டானுங்க. இப்போ போயிட்டு சூடாக இட்லி சாப்பிட்றோம். இது வந்து ஒரு காரைக்குடி சந்திப்பு கைஸ். காரைக்குடி சந்திப்பு இதில் சந்திப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சந்திப்பு பயங்கரமாக இருக்கா? நீங்கள் வந்து இப்போ வந்து என்னை வந்து சோறு திங்கிறதுக்காக கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க கைஸ். ஆனால் அந்த டயத்தில் சோறு இருக்காங்கிறதுன்னு தெரியல. பில்லு கட்டுறதுலாம் ஒரு விஷயமாடா கைஸ். ஆக்சுவலி வந்து இதுதான் வந்து நம்ம வந்து போட்டு போடான்னு நினச்ச காஸ்டியூமு. பட் ஆனால் காஸ்டியூம் வந்து கோளாராக இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வேற ஒரு காஸ்டியூமில் வந்துட்டு நம்ம வந்து மாற்றிட்டு அப்படியே வந்து ஷோரூம் போயிட்டு நம்ம வந்து வேறு மாதிரி பண்ணலாம் கைஸ். கைஸ் ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஷோரூம் கிட்ட வந்துட்டோம். அந்த ஃப்ரெண்டில் போகிற மாதிரிங்க, மணி மை ஃப்ரெண்டு. ஸோ அவனு நானும் சேர்ந்து தான். நானும் அப்புறம் இன்னும் 2 பேர் இருக்கு, இன்னும் 3 பேர் இருக்கானுங்க. அவங்களால வர முடியல, அதனால் நாங்கள் 2 பேர் மட்டும் டெலிவரிக்கு வந்திருக்கோம். ஷோரூம் இன்னும் வந்து திருச்சியிலேருந்து வந்துட்டு இருக்கு வண்டி. அதனால் இப்போதைக்கு இந்த ஜூஸ் குடிச்சிட்டு போய் உள்ளே போகிறோம் கைஸ். பேசுவோம், பங்கமாக இருக்கும், வாங்கி